إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க பண்பாட்டு ரீதியாகவும் எங்களை பண்படுத்துகின்ற புனிதமிகு ரமலானின் அடைந்து அதனுடைய இறுதி நாட்களிலே இறுதி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற மாற்றங்கள், ரமலான் நம்மிடம் விட்டு செல்ல வேண்டிய தடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறதா என்பதை நாம் இந்த கடைசி நாட்களில் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களுக்கு வழங்குகின்ற மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் அல்லாஹுடைய மகஃபிரத் என்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற போது, மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானில் ஈமானோடும் இஹ்திஸாப் என்கின்ற கூலியை, நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார். எனவே இங்கு நோன்பினூடாக கிடைக்கின்ற மிகப்பெரிய பலன், ஒரு பெரும் சிறப்பம்சம் மகஃபிரத், பாவ மன்னிப்பு. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ரமலானில் இரவு வேளைகளில் நின்று வணங்குகிறாரோ, கியாமுல் லைலை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய முன் பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார். இங்கு ரமலானில் நாம் செய்கின்ற இபாதத்துகள், குறிப்பாக கியாமுல் லைல் என்ற இபாதத்தின் ஊடாகவும் எங்களுக்கு அவனுடைய மகஃபிரத், பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை உத்தரவாதப்படுத்துகிறது. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குகிறாரோ, ஈமானோடு இஹ்திஸாபோடு நின்று வணங்குகிறாரோ
அவருடைய முன்பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். உண்மையில் இறுதி பத்தில் நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிந்திய இரவுகளில் விழித்திருந்து குடும்பத்தோடு இஅ்திகாஃப் இருந்து எங்களுடைய அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய இலக்கும் அதனுடைய நோக்கும் மகஃபிரத், பாவ மன்னிப்பாகும். எனவே ரமலானுடைய ஒட்டுமொத்தமான எல்லா அமல்களையும் விடயங்களையும் நாங்கள் பார்க்கிற போது நோன்பின் ஊடாகவும் எங்களுக்கு அல்லாஹுடைய மகஃபிரத் கிடைக்க வேண்டும். ரமலான் கால கியாமுல் லைலின் ஊடாகவும் அல்லாஹுடைய மகஃபிரத் நமக்கு கிடைக்க வேண்டும். லைலத்துல் கத்ரை அடைவதன் ஊடாகவும் எங்களுக்கு அல்லாஹுடைய மகஃபிரத் கிடைக்க வேண்டும். எனவே இதுதான் ஒரு மனிதனுடைய மிக அடிப்படையான ஒரு இலக்காக இருக்கும் இந்த ரமலானின் ஊடாக என்பதை இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதோடு ஏனைய மாற்றங்களும் அடைவுகளும் இந்த ரமலானின் ஊடாக எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கும். அதை தொடர்ந்தும் பேணுவதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய ஜும்ஆவிலே நாம் இந்த ரமலானோடுள்ள அடிப்படையான கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த ரமலான் முடிகின்ற தருவாயில் நாம் செய்ய வேண்டிய இன்னும் சில வணக்க வழிபாடுகள், இன்னும் சில கிரியைகள் இருக்கின்றன. அவற்றையும் சுருக்கமாக இன்றைய ஜும்ஆவிலே ஞாபகப்படுத்தலாம் என்று விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானின் இறுதி பகுதியில் அல்லது பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு கிரியை தான் ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்கின்ற நோன்பு பெருநாள் தர்மம். உண்மையில் இந்த விடயத்தை, இந்த சதகாவை, இந்த ஜகாத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டுகிற போது ஏன் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் சட்டமாக ஆக்கியிருக்கிறது, வலியுறுத்தி இருக்கிறது, செய்யுமாறு வலியுறுத்துகிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் 4 நோக்கங்களுக்காக எங்களுக்கு சட்டமாக அனுமதித்திருக்கிறது. ஒன்று, முதலாவது, ஒரு நோன்பாளி நோன்பு நோட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் தேவையற்ற வீணான காரியங்களில் ஈடுபடுகிற போது அதற்குரிய பரிகாரமாக இறுதியில் இந்த சதகாவை, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. உண்மையில் நாம் எவ்வளவுதான் இந்த நோன்பினூடாக எங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி தங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தாலும் சில போது சூழலுக்கு அடிமையாகி நாம் வாழுகிற இன்னபிற காரணிகளால் தாக்கத்துக்குட்பட்டு வீணான தேவையற்ற நிறைய காரியங்களை இந்த நோன்போடு இருக்கின்ற வேளைகளிலும் நாம் செய்து விடுகிறோம். உண்மையில் அது எங்களுடைய நோன்பினுடைய பரிபூரண தன்மையை, முழுமைத்துவத்தை இழக்கச் செய்கின்ற காரியங்களாக மாறிவிடும். அந்த நோன்பினூடாக என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புவதோ, மாற்றம் உருவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டதோ அது சில போது இல்லாமல் போய்விடும். இருந்தாலும் அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை நாம் தேவையற்ற வீணான காரியங்களிலே ஈடுபட்டு எங்களுடைய நோன்பினுடைய முழுமைத்துவம் குறைந்து போனுகிற போது அதை ஈடு செய்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக, சந்தர்ப்பமாக, ஒரு வழிமுறையாக இஸ்லாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை சட்டமாக ஆக்கியிருக்கிறது. எனவேதான் இது நோன்பாளியை பொறுத்தவரையில் அவர் இதை செய்கிற போது தம்முடைய நோன்பின் ஊடாக ஏற்பட்ட அந்த தவறுகளை, குறைபாடுகளை நிவர்த்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது, இது பெருநாள் தர்மம் என்பதால் பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டதன் பிற்பாடு தொழுகைக்கு மக்கள் செல்வதற்கு முன்னால் வழங்க வேண்டிய ஒரு இபாதத், ஒரு கிரியை என்பதனால்
இது அன்றைய தினம் ஏழைகளுக்குரிய உணவாகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பொதுவாக பெருநாள் என்பது மகிழ்ச்சிக்குரிய, சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு தினம். அதை வசதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் மாத்திரம் சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடிவிட்டு அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏழைகள், வறியவர்கள் அதை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக எல்லோரும் அன்றைய தினம் மகிழ்ச்சியாக பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அடிப்படை தேவையாகிய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஜகாத்துல் ஃபித்ரையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. துஅமத்துன் லில் மசாகீன், ஏழைகளுக்கான உணவாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. எனவே அன்றைய தினம் உணவுக்காக கஷ்டப்பட்டு அன்றைய பெருநாளின் சந்தோஷத்தை இழந்து விடாமல் அவர்கள் ஏழைகளும் கூட சந்தோஷமாக அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே இஸ்லாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரையும் சட்டமாக மாற்றியிருக்கிறது. எனவே இது ஏழைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டிய ஒரு தர்மம், அவர்களையும் மகிழ்ச்சியாக அன்றைய தினத்தை பெருநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாட்டுக்கு ஒரு பங்களிப்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இஸ்லாம் இதனூடாக வழங்கி இருக்கிறது. மூன்றாவது, ஏழைகள் உணவுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக வழங்குவது போல் அவர்களை பிறரிடம் கையேந்தாமல் ஓரளவுக்கு செல்வம் படைத்தவர்களாக அன்றைய தினம் மாற வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அப்படி என்றால் சில போது உணவு தேவைக்கு அப்பால் ஏனைய தேவைகள் அவர்களுக்கு ஏற்படுகிற போதும் அதையும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரின் ஊடாக ஈடு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்னூஹும் அனித்தவாஃப், அவர்கள் பிறரிடம் கையேந்தி அங்குமிங்கும் தெரியாமல் அவர்களையும் நீங்கள் செல்வந்தர்களாக மாற்றுங்கள் என்று சொன்னார்கள். எனவே ஜகாத்துல் ஃபித்ரின் ஊடாக அவர்கள் பிறரிடம் யாசகம் கேட்டு கையேந்தி தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அலைந்து திரியாமல் அவர்களுக்கு போதியளவான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதை பார்க்கிறோம். நான்காவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானை அடைந்து, இந்த ரமலானில் ஆரோக்கியமாக இந்த ரமலானை அடைந்து அதில் நோன்பையும் ஏனைய இபாதத்துக்களையும் சிறப்பாக செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை வழங்கி இறுதியில் பெருநாளையும் கொண்டாடுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா வழங்கினானே, அதற்குரிய நன்றி கடனாக, அதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அன்றைய தினம் வழங்குவதற்கு இஸ்லாம் சட்டபூர்வமாக ஆக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 4 அடிப்படை நோக்கங்களும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரின் பின்னணியிலே மறைந்திருக்கின்ற அடிப்படை நோக்கங்களாக இருக்கின்றன. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யார் நோன்பு நோக்கின்றாரோ அவர் தன்னுடைய நோன்பில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு பரிகாரமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அமைவது போல, சில போது நோன்பு நோக்காது இருக்கின்ற அவருடைய குடும்பத்தில் நோன்பு நோக்க முடியாத நிலையில் இருக்கின்றவர்களுக்காகவும் கூட அந்த குடும்பத்தினுடைய தலைவர், பொறுப்புதாரி, அவர்களுடைய பெயரிலும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை வழங்குவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக மாற்றினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்குகிற போது அவர்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்குகிற சந்தர்ப்பத்திலே சிறியவர்கள், பெரியவர், அதுபோன்று ஆண்கள், பெண்கள், அடிமைகள், சுதந்திரமானவர்கள் என்று எல்லோர் மீதும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக ஆக்கினார்கள். அப்படி என்றால் நோன்பாளியாக இருக்கின்ற ஒருவர் தான் பிடித்த நோன்புகளுக்காக பரிகாரமாக இறுதியில் அவர் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது போல
தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கின்ற, தன்னுடைய செலவின் கீழ் வாழுகின்ற, தன்னுடைய குடும்பத்தினர் நோன்பு நோற்றவர்களாக இருந்தாலும் சரி, நோன்பு நோக்க முடியாத நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களுடைய பேரிலும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக மாற்றினார்கள். சில போது நோன்பு நோக்க முடியாத வயது முதிர்ந்த நிலையில் இருக்கலாம், அல்லது நோன்பு நோக்க முடியாத நோயாளியாக இருக்கலாம், அல்லது மிகச் சிறிய வயதில் இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்களுடைய பேரில் அவர்களுடைய தகப்பன், அவர்களுடைய பொறுப்புதாரி அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக மாற்றினார்கள். இங்கு அவர்கள் நோன்பு நோற்று அதனிலே ஏற்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாவிட்டாலும் அவர்கள் பேரிலே நிறைவேற்றப்படுகின்ற அந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏழைகளுக்கு உணவாக மாறுகிறது. ஏனைய ஏழைகளுக்கு அவர்கள் பிறரிடம் கையேந்தாமல் தன்னிறைவாக வாழுவதற்கு, சந்தோஷமாக அன்றைய தினத்தை பெண்ணாலை கொண்டாடுவதற்குரிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கின்ற காரணத்தினால் இஸ்லாம் இதை நோன்பு நோற்றவர்கள், நோன்பு நோக்காதவர்கள் என்ற எல்லோரின் மீதும் பொதுவான ஒரு விடயமாக ஆர்வமூட்டி இருக்கிறதை, வலியுறுத்தி இருக்கிறதை, சட்டமாக ஆக்கி இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கடமையை எல்லோரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் எவ்வளவு இந்த ஜகாத்துல் ஃபித்ராக நாங்கள் செலுத்த வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் ஸாஅன் மின் தம்ரின் வ ஸாஅன் மின் ஷஈரின், அவர்கள் ஒரு சா அளவு பேரித்தம்பளம் அல்லது கோதுமையை ஜகாத்துல் ஃபித்ராக வழங்க வேண்டும் என்று கடமையாக ஆக்கினார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே அன்றைய கால சூழலில், அன்றைய சூழலிலே அவர்கள் உணவாக பயன்படுத்திய கோதுமை, பேரித்தம்பளம் போன்ற ஏனைய சில பொருள்கள் அவர்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ராக வழங்க வேண்டிய ஒரு பொறுப்பாக, கடமையாக இருந்திருக்கிறது. உண்மையில் இன்றைய சூழலில் உலமாக்களுடைய கருத்தின்படி அந்தந்த பிரதேச மக்கள் எதை தங்களுடைய பிரதான உணவாக வைத்திருக்கின்றார்களோ, கொண்டிருக்கிறார்களோ, அதை அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராக வழங்க முடியும் என்ற கருத்தை சொல்கிறார்கள். அப்படி என்றால் நாம் வாழுகிற பகுதியில் எதை பிரதானமான உணவாக நாங்கள் கொண்டிருக்கிறோமோ அதை எங்களுடைய இந்த ஜகாத்துல் ஃபித்ராக வழங்க முடியும் என்ற முடிவை நாங்கள் பலமான ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சா அளவு என்று குறிப்பிடுகிற போது நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் இதனுடைய அளவை இன்றைய அளவீடுகளின்படி குறிப்பிடுகிற போது சுமார் 2.5 கிலோ எடையுள்ள அரிசியை உணவாக உட்கொள்பவர்களாக இருந்தால் ஒரு 2.5 கிலோ வீதம் ஒரு தலைக்கு ஜகாத்துல் ஃபித்ராக வழங்க முடியும் என்ற கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் சாதாரணமாக ஒரு 5 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தால் அவர்கள் அதற்கேற்ற கணக்கின்படி தங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை வழங்கிக் கொள்ள முடியும். அதே போன்றுதான் இன்றைய நவீன காலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான நடைமுறை சார்ந்த ஒரு விவகாரம் தான், இதை வெறுமனே உணவாக உட்கொள்ளப்படுகின்ற பொருளாக இருக்கின்ற அரிசியை மாத்திரம் வழங்குகிற போது அது அவர்களுடைய அன்றைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா என்ற ஒரு பலமான கேள்வி எழுகிறது. அதனால்தான் இன்றைய நவீன கால அறிஞர்கள் சொல்கிறார்கள், சலஃப் அறிஞர்கள், குர்ஆன் சுன்னாவை பேசுகிற உலமாக்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு அன்றைய தினம் வெறுமனே அரிசியை மாத்திரம் நாம் ஜகாத்துல் ஃபித்ராக வழங்கினால் அதன் ஊடாக அவர்கள் தங்களுடைய உணவு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது. ஏன், வெறுமனே அந்த அரிசியை மாத்திரம் வைத்துக் கொண்டு அவர்கள் சமைத்து சாப்பிடுவதற்குரிய ஏற்பாடாக அது அமையாது. அதனோடு சேர்த்து ஏனைய சமைப்பதற்கான
பொருள்களையும் வழங்குகிற போதுதான் அது அவருக்குரிய முழுமையான ஒரு ஜகாத்துல் ஃபித்ராக அமையும், அல்லது அந்த ஏழையினுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அமைப்பில் அது அமைய முடியும். எனவேதான் வெறுமனே அதை அரிசியாக மாத்திரம் வழங்குவதை தவிர்த்து உணவாக வழங்குவதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்ற கருத்தை சஹாபாக்கள் காலம் தொட்டு இருந்து வந்துள்ளதை பார்க்கிறோம். அக்னூஹும் அனித்தவா, அவர்கள் பிறரிடம் கையேந்தாமல் அவர்களை நீங்கள் செல்வந்தர்களாக மாற்றுங்கள் என்பது நாம் அரிசியை மாத்திரம் கொடுத்து ஏனைய பொருள்களை பெறுவதற்காக, சமைப்பதற்கான பொருள்களை பெறுவதற்காக இன்னொருவரிடம் அவர்கள் நாடி செல்லாமல் நீங்கள் கொடுக்கின்ற ஒரு பகுதி அவர்களுடைய உணவு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்கிற அமைப்பில் அதை அமைத்துக் கொள்ள முடியும் என்று இந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு அவர்கள் கருத்து தெரிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இந்த இடத்திலே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை வழங்குகிற விடயத்திலே நாம் இவ்வாறு கவனம் செலுத்த முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ்லாமிய அறிஞர்களிலே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை பொருளாக வழங்குவது போல அதை பணமாகவும் வழங்க முடியும் என்ற ஒரு கருத்தை பலமாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். சஹாபாக்களுக்கும் கூட இவ்வாறான கருத்தை கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்களில் சிலர், இமாம்களில் சிலர் ஜகாத்துல் ஃபித்ரை பணமாகவும் பெறுமதியாகவும் வழங்க முடியும் என்ற கருத்தை சொல்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் உணவுக்கு பதிலாக அன்றைய தினம் அவருடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு தம்முடைய ஜகாத்துல் ஃபித்ரை பொருளாக அல்லாமல் பணமாகவும் வழங்க முடியும். அதை அந்த ஏழை தன்னுடைய அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவர் விரும்பியதை வாங்கி உணவாக உட்கொண்டு கொள்ள முடியும் என்பதற்காக அதையும் அனுமதித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே உணவாக மாத்திரம் வழங்க வேண்டும் என்ற கருத்தை இறுக்கமாக சொல்பவர்களும் இருக்கிறார்கள். கால சூழலை பொறுத்து, அவர்களுடைய தேவைகளை பொறுத்து, அவர்களுடைய நலன்களை பொறுத்து சில போது அது உணவாக அல்லாமல் பணமாகவும் வழங்க முடியும் என்ற கருத்தை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில போது நாம் உணவாக வழங்குவதை விட பணமாக அவர்களுக்கு வழங்குவதுதான் அவர்களை பொறுத்தவரையில் பிரயோசனம் உள்ளதாக அமையும், அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று கருதப்படுகிற போது அதை பணமாக வழங்கிக் கொள்ள முடியும், அதற்கும் அனுமதி இருக்கிறது என்ற கருத்தை இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது பெருநாள் தர்மம் என்பதனால், நோன்பு பெருநாளுடைய தினத்தில் வழங்க வேண்டிய தர்மம் என்பதனால் அதை நோன்பு பெருநாள் என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் வழங்குவதுதான் ஒரு சிறந்ததாக இருக்கும் என்பதை ஹதீஸ்களை பார்க்கிற போது நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்? அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துகிற நேரம், பெருநாள் தினம் ஏழைகள் பிறரிடம் யாசிக்காமல், பிறரிடம் கையேந்தாமல் அன்றைய தினம் அவர்கள் மகிழ்ச்சியாக உண்டு சந்தோஷமாக அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வழங்கப்படுகிற ஒரு தர்மம் என்பதனால் அது பெருநாளுடைய தினத்தில் வழங்கப்படுவதுதான் பொருத்தமானது என்பதை ஹதீஸ்களை வைத்து அறிஞர்கள் புரிந்து கொள்கிறார். இருந்தாலும் அதை பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஏழைகளை தேடி அவர்களுக்கு உரியவர்களுடைய கைகளிலே முறையாக அதை கொண்டு போய் சேர்ப்பதிலே சிரமங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதை முட்கூட்டி வழங்குவதற்குரிய வாய்ப்பு, அதற்குரிய அனுமதி இருக்கிறதா என்பதை சட்ட அறிஞர்கள் ஆய்வு செய்கிற போது சஹாபாக்களிலே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிற போது அவர்கள் தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ரை பெருநாளுடைய தினம் அதுக்கு முன்னதாக ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் முன்னதாகவும் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவர்கள் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற நடைமுறையை நாங்கள் ஆதாரபூர்வமான செய்திகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜகாத்துல் ஃபித்ரை பெருநாள்
என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு வழங்குவதே அந்த நோக்கத்தை உறுதி செய்வதற்குரிய ஒரு சிறந்த வழிமுறையாக இருந்த போதும் கூட அது சில போது சாத்தியப்படாத போது அல்லது சிரம சாத்தியமாக அமைகிற போது அதில் இருந்து ஓரிரு தினங்கள் முற்படுத்தி வழங்குகிற போது அன்றைய தினம் பெருநாளை அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்குரிய வாய்ப்பை அதனூடாகவும் செய்து கொள்ள முடியும். சஹாபாக்களிடத்திலும் கூட இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமான செய்திகளின் ஊடாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரோடு தொடர்பட்ட நிறைய விடயங்கள் இருந்த போதும் நமக்கு தேவையான அடிப்படையான பகுதிகளை மாத்திரம் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே சில விடயங்களை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே போன்றுதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை பொறுத்தவரையில் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற போது துஅமத்துன் லில் மசாகீன், ஏழைகளுக்கு உணவாக அமைய வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் அது ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு தர்மம் என்பதை இங்கு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக இன்றைய சமூக அமைப்பை பொறுத்தவரையில் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ஏதோ ஒரு வழக்கமாக பண்டமாற்று பொருள் போன்று இந்த ஜகாத்துல் ஃபித்ர் பின்பற்றப்படுகிற ஒரு நடைமுறை இருக்கிறது. சில போது குடும்பத்தில் இருக்கின்ற வசதி படைத்தவர் தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ரை குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு வசதி படைத்தவருக்கு கொடுப்பதும், அவர் தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ரை அதே ஆளுக்கு திரும்ப அனுப்புவதுமாக இந்த நடைமுறை ஒரு வித்தியாசமாக பின்பற்றப்படுகிற ஒரு முறை ஒழுங்கு இருக்கிறது. உண்மையில் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ஏழைகளுக்குரிய தர்மம். எனவே யார் ஃபகீர் அல்லது மிஸ்கீன் என்ற வட்டத்தில் அடங்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் போய் சேர வேண்டும். ஏன்? அதன் பின்னால் இருக்கின்ற மிக அடிப்படையான இலக்கு அவர்கள் பெருநாள் தினம் சந்தோஷமாக அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதாகும். அதனால் தான் இன்று பல இடங்களிலே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஏழைகளை தேடி சென்று அவர்களுக்குரிய அன்றைய சமையலுக்கான அந்த உணவு பொதியை தயார் செய்து அவர்களுடைய கைகளிலே கொண்டு போய் சேர்ப்பிக்கின்ற ஒரு நடைமுறையை பல இடங்களிலே பின்பற்றப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட ஜகாத்துல் ஃபித்ரை பள்ளிவாயிலே சேகரித்து வழங்குகிற, கூட்டாக வழங்குகிற ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. அதற்காக சில சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பாகவும் நியமித்திருக்கிறார்கள். காரணம், அதை ஒன்றாக சேகரிக்கப்பட்டு கூட்டாக சேகரிக்கப்படுகிற போது ஏழைகளை சரியாக அடையாளம் கண்டு உரிய ஏழைகளுடைய கைகளுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து விட முடியும் என்பதனால் அந்த நடைமுறை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இன்றும் பல இடங்களிலே அது ஒரு நல்ல நடைமுறையாக பின்பற்றப்படுவதை பார்க்கிறோம். இன்று பெரும்பாலும் ஜகாத்துல் ஃபித்ர் என்று வருகிற போது நாம் அரிசியை மாத்திரம்தான் வழங்குகிறோம். ஆனால் பெருநாளுடைய தினம் அவர்களுக்குரிய உணவு தேவை என்கிற போது அவர்கள் சமைப்பதற்கு தேவையான ஏனைய பொருள்களையும் உள்ளடக்கியதாக அதை வழங்குகிற போதுதான் அது ஒரு திருப்தியான முழுமையான ஒரு பெருநாளுக்குரிய தர்மமாக அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதாக அமையும் என்பதனால் அதை ஒரு பரந்த அமைப்பில் சிந்தித்து அதை செயல்படுத்துவது அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கு ஏற்ற ஒரு வழிமுறையாக இருக்கும் என்பதை இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானை அடைந்திருக்கின்ற நாம் எஞ்சி இருக்கின்ற இந்த நோன்பு முடிகிற போது இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இப்போதும் சில பேர் வழங்கி இருப்போம், இன்னும் சில பேர் வழங்க வேண்டும் என்றிருப்போம். எனவே வழங்க இருக்கின்ற நாம் இதை முறையாக ஏழைகளுடைய அந்த தேவைகள் பூர்த்தியாகின்ற வகையிலும் எங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கான பரிகாரமாக அமைகின்ற வகையிலும் அதை முழுமையாக சுன்னாவினுடைய வரையறைகளை பின்பற்றி செய்கிற போது அதனுடைய முழுமையான பலாபலனை நாங்களும் அடைந்து கொள்ள முடியும். அதை பெறுகின்ற ஏழைகளும் அதை சரியாக
அடைந்து கொள்ள முடியும் என்பதனால் அதை முறையாக நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ரமலான் என்ற இந்த மாதத்தின் ஒரு மாதகால பயிற்சியை பெற்றிருக்கின்ற நாம் எங்களுடைய ஆன்மீக பகுதியிலும் நடத்தை பண்பாடு சார் பகுதியிலும் நல்ல கணிசமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் அவதானித்திருப்போம். எனவே தொடர்ந்தும் அந்த மாற்றங்களை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு, தொடர்ந்தும் அந்த மாற்றங்கள் எங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஏற்ற வகையில் எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய, வடிவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அதன் தொடரிலே நாம் இந்த ரமலானுடைய இறுதியில் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிய பின்னால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரோடு சேர்த்து நாம் செய்ய வேண்டிய இன்னொரு அம்சம்தான் பெருநாளுடைய தொழுகையாக இருக்கிறது. உண்மையில் நோன்பு என்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்றிய நாம் அதனுடைய இறுதியில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக, அல்லாஹு தஆலா இவ்வாறான ஒரு பெரும் அருளை செய்ததற்காக அவனை பெருமைப்படுத்தி அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு சமூக இபாதத்தாக அல்லாஹு தஆலா இந்த பெருநாள் தொழுகையை எங்களுக்கு சட்டபூர்வமாக ஆக்கியிருக்கிறார். உண்மையில் இஸ்லாம் வழங்கி இருக்கின்ற இந்த இரண்டு பெருநாள்களும் இரண்டு பெரும் இபாதத்துக்களின் பின்னால் வழங்கப்பட்டிருக்கிறது. நோன்பு பெருநாள் என்பது நோன்பு என்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்றிய பின்னால் நாம் கொண்டாடுகிற ஒரு பெரும் வணக்கமாகும். தொழுகின்ற, நிறைவேற்றுகின்ற ஒரு சிறந்த வணக்கமாகும். ஹஜ் பெருநாள் என்பது ஹஜ்ஜுடைய கிரியைகள் பெரும்பாலும் நிறைவுற்ற பின்னால் செய்யப்படுகின்ற ஒரு தொழுகையாகும். எனவேதான் இந்த இரண்டு வணக்கங்களிலும் நோன்பு பெருநாளை அடைகின்ற நாம் அந்த நோன்பு பெருநாளுடைய தினத்திலே நாம் செய்ய வேண்டிய கிரியைகளில் மிக பிரதானமானது இந்த பெருநாளுடைய தொழுகையாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிற போது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் இரண்டு தினங்களிலும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக தொழுகின்ற திடலுக்கு செல்பவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் எங்களை பார்த்து ஒரு கட்டளை இட்டார்கள். அதாவது, யாரெல்லாம் வீடுகளில் தொழ முடியாத நிலையில் இருக்கின்றார்களோ பெண்கள், அவர்களையும் வெளியிலே வராமல் இருக்கின்ற கன்னி பெண்களாக இருந்தாலும் எல்லோரையும் தொழுகின்ற திடலுக்கு வர சொல்லுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் இந்த பெருநாளுடைய தொழுகை என்பது ஒரு சமூக இபாதத். இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே இந்த தொழுகையை ஃபர்லு கிஃபாயா, ஒரு சமூக கடமை என்று பார்ப்பதா, அல்லது ஒரு சுன்னா முஅக்கதா, அல்லது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்ற கருத்தில் எடுத்துக்கொள்வதா, அல்லது ஒரு ஃபர்லு ஐன் என்ற நிலையில் பார்ப்பதா என்பதிலே இது ஒரு ஃபர்லு ஐன். ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் இந்த சுன்னாவை, இந்த தொழுகையை நிறைவேற்றுவது கடமை என்ற கருத்தை தான் பலமான ஒரு கருத்தாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே பெருநாள் தொழுகை என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது,
இந்த பெருநாளுடைய தொழுகை என்பது ஒரு சமூக இபாதத். அவ்வாறென்றால் யாரெல்லாம் நோன்பு நோற்று பெருநாள் தொழக்கூடிய நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் பெருநாள் தொழுகின்ற திடலுக்கு கண்டிப்பாக தொழுகைக்கு வர வேண்டும் என்று இஸ்லாம் அவர்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறது. அதேவேளை தொழ முடியாத நிலையில் இருக்கின்ற மாதவிடாய் உள்ள பெண்களாக இருந்தாலும் கூட அவர்களும் அந்த தொழுகின்ற திடலுக்கு வர வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அவர்கள் சமூகம் அளித்து தொழுகின்ற இடத்தை விட்டும் சற்று தூரமாக ஒதுங்கி இருந்து முஸ்லிம்களுடைய ஏனைய பிரார்த்தனைகளிலும் ஏனைய விஷயங்களிலும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகளார் வழிகாட்டி இருக்கிறார். ஏனென்றால் பெருநாள் என்பது ஒரு சமூக இபாதத். அது வெறுமனே ஒவ்வொரு சாராரும் விரும்பியவாறு விரும்பிய இடங்களிலே விரும்பிய நாட்களிலே செய்ய வேண்டிய ஒன்று அல்ல. பெருநாள் தினம் என்பது மகிழ்ச்சிக்குரிய தினம். எனவே எல்லோரும் சமூகமாக ஒன்று சேர்ந்து செய்யப்பட வேண்டிய வணக்கம் என்பதனால்தான் தொழுகை கடமை அல்லாதவர்களையும் கூட தொழ முடியாத நிலையில் இருந்தவர்களையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற திடலுக்கு வருமாறு வலியுறுத்தினார். ஏன்? அன்றைய தினம் அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து தங்களுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தினம் என்பதனால் அந்த அளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தினார். எந்த அளவுக்கு என்றால் சில பெண்கள் பெருநாள் தினம் அன்று திடலுக்காக அணிந்து வருவதற்கு பெண்களில் யாருக்காவது ஆடை இல்லாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டபோது அவருடைய நண்பி அல்லது சகோதரி அவருக்கு ஒரு ஆடையை இரவலாக கொடுத்து அதை அணிந்து கொண்டாயிலும் அவர் பெருநாளுடைய திடலுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். ஏன்? அந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இபாதத்தை முக்கியத்துவப்படுத்தினார். இந்த இடத்தில் தான் அந்த இபாதத் எப்போது இந்த சமூகம் சார்ந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இபாதத்தாக மாற வேண்டும் என்பதற்காகவே தான் நபிகளார் அந்த இபாதத்தை பள்ளிவாயலில் தொழாமல் தன்னுடைய பள்ளிவாயல் ஒரு மிகச்சிறந்த பள்ளிவாயலாக இருந்த போதும் அங்கு தொழுவதற்கு மதிப்பும் நன்மைகளும் அதிகம் என்றிருந்த போதும் கூட எல்லோரையும் அவர்கள் பள்ளிவாயலை விட்டும் அதற்கு அருகில் இருந்த திடலை நோக்கி அழைத்து செல்பவர்களாக இருந்தார். எனவே அதுதான் சுன்னாவான ஒரு நடைமுறையாகவும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகளாருடைய பள்ளிவாயல் அங்கு தொழுவதற்கு மிகச்சிறந்த நன்மைகளை அல்லாஹு தாலா கொடுக்கிறார். ஆனால் அந்த சிறந்த பள்ளிவாயலையும் விட்டுவிட்டு நபிகளார் திடலுக்கு அந்த எல்லோரும் வர வேண்டும் என்று கட்டளையிட்டு தான் அந்த தொழுத காலம் வரைக்கும் திடலிலேதான் அவர்களுடைய பெருநாள் தொழுகை அவர்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்களும் கூட குலபாக்களும் கூட ஹலீபாக்களும் அந்த நடைமுறையை தொடர்ச்சியாக பின்பற்றி வந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நெடுகிலும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே மழை போன்ற வெளியிலே தொழ முடியாத சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் அதை பள்ளிவாயல்களிலே நிறைவேற்றுவதற்குரிய அனுமதி இருக்கிறது என்பது பெரும்பாலான ஃபுகஹாக்களுடைய அறிஞர்களுடைய சட்ட நிலைப்பாடாக இருப்பதையும் நாங்கள் புரிய வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கு பெருநாளுடைய தொழுகை திடலிலே நிறைவேற்றப்படுகிறதோ அதுதான் அந்த பெருநாளுடைய தொழுகைக்குரிய உரிய சுன்னத்தான நடைமுறை என்பதை நாம் புரிந்து அந்த இபாதத்தில் ஒரு சமூக இபாதத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சட்டபூர்வமாக ஆக்கியிருக்கின்ற அந்த இபாதத்தில் நாமும் கலந்து கொள்கிற போதுதான் அதற்குரிய சரியான நன்மையை அதற்குரிய சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. சில போது எங்களுடைய வசதிக்காக எங்களுடைய நேரங்களுக்காக நாம் அந்த சுன்னாவை அலட்சியப்படுத்தி பள்ளிவாயல்களோடு எங்களுடைய இதை நிறைவேற்றுவதுதான் தனக்கு வாய்ப்பும் வசதியும் என்று கருதுகிற போது இஸ்லாம் என்ன நோக்கத்திற்காக இதை அனுமதித்திருக்கிறதோ வலியுறுத்தி இருக்கிறதோ அந்த நோக்கம் அங்கு நிறைவேறாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சுன்னாவிற்கான முக்கியத்துவத்தை நாங்கள் வழங்க வேண்டும். அதே நேரம் இந்த சுன்னாவை நிறைவேற்றுவதற்காக வருகின்ற நாம்
இது ஒரு சுன்னா என்ற அந்த மகத்துவத்தை, சுன்னா என்ற அந்த ஒரு கண்ணியத்தை எங்களுடைய உள்ளங்களிலே இருத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது. அது வெறுமனே ஏதோ ஒரு களியாட்டத்துக்காக செல்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல. அது ஒரு சுன்னாவை நிறைவேற்றுவதற்காக செல்கின்ற ஒரு நிகழ்வு என்பதை ஆன்மீக ரீதியான ஒரு உணர்வை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால் தான் நாம் விலை கொடுத்து வாங்கிய ஆடைகளாக இருந்தாலும் அந்த இடங்களிலே அதை அணிந்து சென்று அதை பிறருக்கும் காண்பிக்க வேண்டும், மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், பாராட்டை பெற வேண்டும் என்ற உணர்வுகள், எண்ணங்கள் இருந்த போதும் கூட நாம் அந்த இடங்களுக்குரிய கண்ணியங்களையும் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த ஆடை ஒழுங்குகள் விடயத்திலும் நாம் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. ஒருமனே முற்று முழுதான கவர்ச்சியான அல்லது ஆடைகளாக அவை அமைத்துக் கொள்ளாமல் அதை மிக எளிமையான அல்லது ஒழுக்கமான அமைப்பில் அந்த ஆடைகளை நாங்கள் அமைத்துக் கொள்கிற போது அந்த பெருநாளுடைய உண்மையான ஆன்மீகத்தை தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். அதே நேரம்தான் பெருநாளுடைய தொழுகை முடிந்த பின்னால் நம்மில் அதிகமானோர் உடனடியாக எழுந்து எங்களுடைய வேலைகளுக்காக சென்று விடுகிறோம். உண்மையில் பெருநாளுடைய தொழுகை முடிந்தால் அதற்கு பிறகு பெருநாளுடைய குத்துபா இடம்பெறுகிறது. அது அந்த பெருநாளோடு சேர்த்து செய்யப்பட வேண்டிய இன்னும் ஒரு சுன்னா. எனவே அதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மிக குறுகிய நேரத்தோடு அது நிறைவேற்றி உரையாற்றப்பட்டு முடிவின்ற ஒரு விடயம் என்பதனாலும் அதற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பெருநாள் குத்துபாக்களிலே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அன்றைய தினம்தான் அவர்கள் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டி இருந்தால் அந்த பெருநாள் உடைய தொழுகைக்கு பின்னர் அவர்கள் எடுப்பார். அவர்கள் ஏதாவது படைப்பிரிவுகளை அனுப்ப வேண்டுமாக இருந்தால் அன்றைய பெருநாளுடைய தினம் அவர்கள் அனுப்புவார்கள். சஹாபாக்கள் அவர்கள் ஆண்களுக்காக பிரச்சாரம் செய்துவிட்டு நபிகளார் பெண்களுடைய தரப்புக்கு சென்று தனியாக அவர்களுக்கு சில உபதேசங்களை செய்வார்கள். அதிகமாக அவர்களை சதகா செய்யுமாறு தூண்டுவார்கள் என்பதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். எனவே இன்று எங்களுடைய பெருநாள் தினங்களில் பெருநாள் குத்துபாக்கள் என்பது அது நாம் பெரிய ஒரு முக்கியத்துவப்படுத்தாத அம்சங்களாக மாறி இருக்கின்றன. சில போது போட்டோ பிடிப்பதிலும் கதைத்து கொண்டிருப்பதிலும் அல்லது அங்கிருந்து நாங்கள் எந்தவித தேவையும் இல்லாமல் கலந்து செல்வது போன்ற அந்த இபாதத்துக்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அவற்றை தவிர்த்து அந்த சுன்னா என்கின்ற சுன்னாவை பின்பற்றி அந்த இபாதத்தை செய்ய வந்திருக்கிறோம் என்ற அமைப்பில் அந்த எண்ணம், அந்த உணர்வு இறுதி வரை எங்களிடத்தில் இருக்கிற போதுதான் அந்த இபாதத்தை நாம் சரியாக முறையாக சுன்னாவின் பிரகாரம் நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடைய இருக்கின்ற இந்த பெருநாளை, அடைய இருக்கின்ற இந்த ஈதுல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாளை சுன்னாவின் அடிப்படையில் முறையாக அதை நாம் நிறைவேற்றி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகைமுஸ்ஸலாம்.